31/1/2024 புதன். புனித மார்க் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 6 இறை வார்த்தைகள் 1 முதல் 6 முடிய. இந்த நற்செய்தி வசனங்களில் இயேசுவின் போதனைகளை கேட்ட போதும் செய்த அரும் செயல்களை கண்ட போதும் பலர் வியப்பில் ஆழ்ந்தனர். இயேசுவின் குடும்ப பின்னணியை, சூழலை பார்த்து அவரை ஏற்றுக்கொள்ள தயங்கினார்கள் என பார்க்கிறோம். பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்பிக்கை, நலம், இந்த இரண்டிற்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு. உன் நம்பிக்கை உன்னை நலமாக்கிற்று என்ற இயேசுவின் வார்த்தைகள் விசுவாச வாழ்க்கைக்கு அடித்தளமாய் அமைகின்றது. நலமான வாழ்வு பெற இயேசுவிடம் நம்பிக்கை கொள்ள நமக்குள் உள்ள தடை என்ன என சிந்திப்போம். இன்றைய முதல் வாசகத்தில் தாவீது இஸ்ராயலின் அரசராக அதிகாரத்தின் உச்சத்தில் வாழ்ந்தபோது கடவுளுக்கு எதிராக மீண்டும் ஒரு பாவம் செய்கின்றார். தன் அதிகாரம் எது, போர் பலம் எவ்வளவு என அறிந்து கொள்ள கணக்கெடுப்பு செய்கின்றார். கடவுள்தான் தனக்கு வெற்றியும் புகழும் தந்தார் என்ற உண்மையை மறந்து அவரை உதாசீனப்படுத்தினார். பின்பு மனம் வருந்தி கடவுளின் இரக்கத்தை வேண்டினார். நாசரேத்து மக்கள் இயேசுவின் ஞானம் நிறைந்த போதனைகளையும் செய்த புதுமைகளையும் அறிந்திருந்தாலும் இயேசுவை ஏற்றுக்கொள்ள மறுக்கின்றார்கள். வெறும் தச்சனின் மகனாக பார்த்தார்களே அன்றி அவரில் புதைந்திருந்த புனிதத்தை, தெய்வத்தன்மையை அனுபவிக்க மறுத்தார்கள். நாம் நம் அன்றாட வாழ்வில் இயேசுவை ஏற்று நம்பிக்கை கொண்டு நலம் பெறுவோம். உடன் வாழும் சகோதர சகோதரிகளிடம் புனிதத்தை பேணுவோம். வாழ்க்கை நம் வசமாகும்.